Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோல வந்து நம்ம கான்செப்ட், நீட் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்ன? அது வந்து எதுக்காண்டி அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ற ஒண்ணு வந்து தேவை அண்ட் அதோட பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. பேசிக்காக இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றது வந்து எல்லா விதமான குழந்தைகளும் ஒரே கிளாஸ் ரூம்ல இருந்து படிக்கிறது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலான சைல்டு, அதாவது நல்லா படிக்கிற ஒரு குழந்தை இருக்கு, எந்த ஒரு டிசபிலிட்டியுமே இல்லாம எல்லா எபிலிட்டிஸோடையும் இருக்கு. இன்னொரு குழந்தை வந்து டிசபிலிட்டிஸோட இருக்கு, லைக் பிளைண்டோ இல்லை டெஃபெண்டம்போ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளமோட அந்த குழந்தை டிசபிலிட்டியோட இருக்கு. செகண்ட் வந்து வேற வேற சொசைட்டி இல்லை வேற வேற கல்ச்சர் இல்லை வேற வேற லாங்குவேஜ் பேசுற ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து வேற வேற எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ஸ்ல, அதாவது வந்து ரிச் பீப்புள், புவர் பீப்புள், அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுமே வந்து ஒரே கிளாஸ் ரூம்ல இருந்து அதே சேம் சிலபஸ், சேம் எஜுகேஷனை படிக்கிறது, லேர்ன் டுகெதர், அதுதான் வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றது. இப்போ நார்மலா நம்ம படிக்கிற ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரே லாங்குவேஜ் பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் சேம் டிஸ்ட்ரிக்ட் இல்லை சேம் ஸ்டேட்ல இருந்து வந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரே எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து நம்மளோட கிளாஸ் ரூம்ல பார்த்தா எல்லாருமே வந்து நார்மல் சைல்டு தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் வந்து அவ்வளவா இருக்க மாட்டாங்க. அண்ட் எஸ்பெஷலி இப்போ நவடேஸ் நம்மளோட கிளாஸ் ரூம்ல எல்லாம் பார்த்தா பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு கிளாஸ்ல, ஸ்லோ லேர்னர்ஸ் ஒரு கிளாஸ்ல, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ்லன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க. பட் வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல அப்படி இல்லை. எல்லா விதமான சில்ட்ரனும், ஆல் கைண்ட் ஆஃப் சைல்டுமே வந்து ஒரே கிளாஸ் ரூம்ல இருந்து சேம் சோஷியல் என்விரான்மெண்ட், ஸ்கூல் என்விரான்மெண்ட்ல சேம் கிளாஸ் ரூம்ல இருந்து ஒரே சிலபஸ், அதாவது ஈக்குவலான எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு பேரு தான் வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உள்ளடக்கிய கல்வி. இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல வந்து எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலான எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைங்களோட பார்ட்டிசிபேஷன், அக்செப்டன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்டை வந்து இந்த ஸ்கூல்ஸ்ல வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. பட் இப்போ நம்மளோட நார்மல் ஸ்கூல்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ ஒரு டான்ஸ்க்கு ஸ்டூடெண்ட் எடுத்தா கூட நல்ல ஃபேரா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. டார்க்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவ்வளோவா டான்ஸுக்கோ இல்லை ஸ்டேஜ்ல முன்னாடி நின்று ஏதாச்சும் ஸ்பீச் கொடுக்கறதுக்கோ அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க. பட் வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல அப்படி இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிசபிலிட்டியோட இருந்தா கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கும் எல்லாத்துலயுமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குவாங்க. அதுதான் வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பற்றி யுனெஸ்கோ என்ன சொல்லியிருக்குன்னா, லேர்னர்ஸோட டைவர்ஸ் நீட்ஸ், அதாவது வந்து ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் ஒவ்வொரு நீட் வந்து இருக்கும் எஜுகேஷனில். அந்த மாதிரி எல்லா சில்ட்ரனோட நீடையும் ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் யூஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷனில் லேர்னிங்கில் வந்து அதிகமாக்குறதுக்கும், அதே மாதிரி எஜுகேஷன் பிடிக்காம எந்த ஒரு சைல்டும் வெளியே போகாமல் எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணுறதுக்காண்டியும் தான் வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்ற கான்செப்டையே வந்து கொண்டு வந்ததை யுனெஸ்கோ வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கு. இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட கீ ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா விதத்துலையும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து எல்லா விதமான குழந்தைங்களுமே வந்து லேர்னிங் டுகெதர், ஒரே கிளாஸ் ரூமில் ஒன்றா வந்து ரெகுலர் கிளாஸ் ரூமில் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான டைவர்சிட்டி, அதாவது வேறுபட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. நிறைய பேர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒரே கிளாஸ் ரூமில் அவங்க படிக்கும்போது அவங்க வந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற டீச்சர்ஸும் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து என்ன பண்ணிப்பாங்க, அடாப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து ஒரு பிளைண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணணும்னா அவங்க வந்து பிரெய்லி புக்ஸ் வச்சு டீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு விதமாக டீச் பண்ணும்போது அந்த எல்லா டீச்சிங் மெத்தட்ஸையுமே வந்து இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவு ஈஸியாகவே அடாப்ட் பண்ணிப்பாங்க. தென் இந்த மாதிரி இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு வந்து லேர்னிங்கில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாரோட பார்ட்டிசிபேஷனுமே மேக்ஸிமம் வந்து இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீட் ஃபார் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்து எதுக்கு தேவைன்னு பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பாக தேவை. பிகாஸ் இதில் வந்து ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் வந்து எல்லா குழந்தைகளுக்குமே ஒரே குவாலிட்டியான எஜுகேஷன் இது எல்லாமே கிடைக்குது இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன். எஸ்பெஷலி ஒரு 4 மெயின் நீட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் நீட், செகண்ட் சோஷியல் நீட், தேர்ட் வந்து சைக்கலாஜிக்கல் நீட், ஃபோர்த் வந்து லீகல் அண்ட் எத்திக்கல் நீட். வந்து எஜுகேஷனல் நீட் பார்க்கலாம். இந்த எஜுகேஷனல் நீட்ல வந்து அதாவது இப்போ டிசபிலிட்டி உள்ள சில்ட்ரனோ இல்லை ஸ்பெஷல் சைல்டுக்கோ வந்து தனியாக அவங்க வந்து நாங்கள் வந்து வேற மாதிரி, நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான பீப்புள், அதனால எங்களால் நார்மல் ஸ்கூல்ஸில் படிக்க முடியாது அப்படின்ற தாட் இல்லாமல் எல்லாருமே வந்து ஒரே ஸ்கூலில் படிக்கிறதுனால இந்த டிசபிலிட்டி உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்க, தே ஆர் ஆல்சோ கன்சிடர் தெம்செல்ஸ் அஸ் நார்மல் சைல்டு. அப்படி அவங்களும் தங்களை நார்மலாக நினச்சிட்டு எல்லாருமே வந்து காமனாக படிப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைகளுமே ஒரே மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்,
லேர்னிங் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல ப்ரமோட் ஆகுது. இங்க வந்து டைவர்ஸ் லேர்னிங் ஸ்டைல்ஸ் வந்து அண்ட் எபிலிட்டிஸ் வந்து நடக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொரு சைல்டுக்கும் ஒவ்வொரு விதமான டீச்சிங் மெத்தட், லேர்னிங் மெத்தட் இருக்கும். அதை பார்க்குற எல்லா குழந்தைங்களுமே வந்து ஒரு லேர்னிங் மெத்தட் மட்டுமே வைக்காம டிஃப்ரெண்டான லேர்னிங் மெத்தட் ஸ்டைல்ஸ்ல வந்து அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க. தென் வந்து சோஷியல் நீட்ஸ் இந்த மாதிரி இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல படிக்கிற குழந்தைங்க வந்து எல்லா விதமான பீப்புளையுமே ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க கூட ஈஸியா வந்து மிங்கிள் ஆயிருவாங்க. அதே மாதிரி வந்து இங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடு அப்படின்றது வந்து ரொம்ப இருக்காது. ஏன்னா வந்து எல்லாருமே ஒரே கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது வேற வழியே இல்லாமனாலும் இந்த குழந்தைங்க ஒரு குழந்தைங்களோட இன்னொரு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. இங்க இருக்கிற குழந்தைங்களோட மென்டாலிட்டி கூட ரொம்ப டைவர்ஸா இருக்கும். அவங்க வந்து ஈஸியா வந்து டிஃப்ரெண்ட் பீப்புளையோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கோ இல்ல எங்க போனாலும் சரி அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிளாஸ் ரூம்லயே அவங்க வந்து டிஃப்ரெண்டான பீப்புள் கூட தான் வந்து படிச்சிருக்கிறதுனால. சைக்காலஜிக்கல் நீட்ஸ் இங்க இருக்கிற டிசபிலிட்டி உள்ள குழந்தைக்கு கூட அதிக அளவு கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு குழந்தை வந்து அங்க வந்து எல்லா சைல்டுமே ஸ்பெஷல் சைல்டா தான் இருப்பாங்க. ஸோ நார்மல் பீப்புள் கூட வந்து மிங்கிள் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல படிக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப நார்மலாவே கான்ஃபிடன்ஸோட இருப்பாங்க. இங்க உள்ள குழந்தைங்க எமோஷனலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப நார்மலா இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனை வந்து டீச்சர்ஸே என்கரேஜ் பண்றதுனால இங்க வந்து எல்லா விதமான குழந்தைங்களும் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்லயுமே வந்து இன்வால்வ் ஆவாங்க. நெக்ஸ்ட் வந்து லீகல் அண்ட் எத்திக்கல் நீட் பார்க்கலாம். லீகலா பார்த்தா இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை ப்ரமோட் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய ஆக்ட், பாலிசிஸ் அதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் எதனாலனா அப்போதான் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ஈக்குவலான எஜுகேஷன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன், ஈக்குவல் எஜுகேஷனுக்கு வந்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய பாலிசிஸ் இருக்கு. அந்த பாலிசிஸை சப்போர்ட் பண்றதுக்காண்டியும் வந்து லீகலா நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அட் த சேம் டைம் இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ஈக்விட்டி வந்து ப்ரமோட் பண்ணுது. பிகாஸ் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை அப்படின்றது வந்து எல்லா மனுஷனுக்குமே சமமானது. ஸோ வந்து இப்போ ஒரு குழந்தையால நார்மல் ஸ்கூல்ல படிக்க முடியுதுன்னா ஒரு டிசபிலிட்டி உள்ள குழந்தையாலையும் அதே ஸ்கூல்ல வந்து படிக்க முடியணும். ஸோ வந்து லீகலாவுமே இது வந்து ஒரு தேவையான ஒன்று தான். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பார்க்கலாம். அதாவது இந்த உள்ளடக்கிய கல்வியோட கொள்கைகள். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன். எல்லாருமே சமமா ட்ரீட் பண்ணப்படணும், எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம. பிகாஸ் வந்து இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடு இல்லாம எல்லா ஜெண்டர், எல்லா டிசபிலிட்டி உள்ளவங்க, அப்புறம் நிறைய ரிலீஜியன்ல இருந்து வந்தவங்க, வேற வேற லாங்குவேஜஸ் பேசுறவங்க, அப்புறம் வந்து வேற வேற எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து இந்த இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ல ஒரே இடத்துல இருந்து ஒரே எஜுகேஷனை வந்து லேர்ன் பண்றாங்க. செகண்ட் வந்து ரெஸ்பெக்ட் for diversity. The inclusive classroomல வந்து different kind of children இருப்பாங்க. பட் வந்து இந்த childrens வந்து அந்த different எல்லாம் ஒரு பேரியரா நினைக்காம அதெல்லாம் அவங்களுக்கான strength and opportunities நினைக்கிறாங்க. பிகாஸ் வந்து இந்த inclusive classroomல நிறைய different kind of people கூட வந்து அவங்க பழகிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய different ஸ்டைலான டீச்சிங் அண்ட் லேர்னிங் மெத்தட்ஸையும் இங்க வந்து அங்க படிக்கிறதுனால இந்த குழந்தைங்களோட மென்டாலிட்டியே ரொம்ப வந்து டைவர்ஸா தான் இருக்கும். தார்ட் பிரின்சிபல் மூணாவது கொள்கை வந்து பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்க்ளூஷன். இந்த கிளாஸ் ரூம்ல வந்து எல்லா குழந்தைங்களுமே எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸ், ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்லையுமே என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஃபோர்த் வந்து இண்டிவிஜுவலைஸ்டு சப்போர்ட். கிளாஸ் ரூம்ல இருக்கிற டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கப்புறம் கரிக்குலம், பாடத்திட்டம், அப்புறம் வந்து அசஸ்மெண்ட் எல்லாமே வந்து எல்லா வகையான சில்ட்ரனோட நீட்ஸையுமே வந்து பூர்த்தி பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இண்டிவிஜுவலா டீச்சர்ஸ் வந்து எல்லா விதத்துலேயும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் வந்து ஆக்சசிபிலிட்டி. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரனும் லேர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது வந்து இப்போ டிசபிலிட்டி உள்ளவங்களுமே அங்கே இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ணுற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஸ்கூல்ஸில் இருக்கணும். அப்புறம் லேர்னிங் மெட்டீரியல். பிளைண்ட் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரைலி லெட்டர்ஸில் உள்ள புக்ஸ் தேவைப்படும். இப்போ டெஃப் அண்ட் டம்ப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸ் வழியாக டீச் பண்ணுற மாதிரியான டீச்சர்ஸ் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ் இது எல்லாமே வந்து இந்த இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் வந்து ஆக்சசபிளாக இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி எல்லாமே ஆக்சசிபிளாக இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கிற எல்லா வகையான குழந்தைங்களாலையுமே வந்து ப்ராப்பரான எஜுகேஷனை வந்து கற்றுக்க முடியும். சிக்ஸ்த் பிரின்சிபல் வந்து கொலாபரேஷன். அதாவது வந்து இங்கே டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், அதுக்கு பிறகு வந்து அந்த சைல்டுக்குன்னு இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கு பிறகு இந்த சொசைட்டியில் உள்ள அதாவது சோஷியல் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் அந்த சில்ட்ரனை எஜுகேட் பண்ணுறதுக்கு ஒன்றா சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல லேர்னர்ஸுக்கு வந்து சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. செவன்த் பிரின்சிபல் வந்து சைல்ட் சென்டர்ட் லேர்னிங். இங்கே வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான லேர்னிங் மெத்தட் தான் இருக்கும். பிகாஸ் வந்து அந்த குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எல்லாமே லேர்ன் பண்ணிப்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பிளைண்ட் சைல்டு இருக்கு. அந்த சைல்டுக்கு வந்து எஜுகேஷன விட சிங்கிங்ல நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சைல்டுக்கு வந்து சிங்கிங்ல வந்து நெறைய பிராக்டிஸ் குடுத்து அத வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. 9th பிரின்சிபல் வந்து பாசிட்டிவ் லேர்னிங் என்விரான்மென்ட். இங்க வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் அண்ட் இங்க இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஸோ வந்து இந்த அட்மாஸ்பியரே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 10th வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சக்சஸ். இங்க இருக்கிற எல்லா லேர்னர்ஸ்க்குமே வந்து எல்லா விதத்திலயும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குடுப்பாங்க. அவங்க வந்து என்னெல்லாம் அவங்களால அச்சீவ் பண்ண முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அவங்கள கோல் செட் பண்ண வச்சு, அதுக்காண்டி வந்து அவங்களுக்கு வந்து நெறைய பிராக்டிஸ் குடுப்பாங்க. அவங்களோட எபிலிட்டீஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரியான எஜுகேஷன வந்து குடுப்பாங்க. பேசிக்கா இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்றது வந்து எல்லா விதமான குழந்தைகளும் ஒரே கிளாஸ் ரூம்ல இருந்து படிக்கிறது. ஸோ வந்து இங்க மெயினா எத ப்ரமோட் பண்ணுவாங்கன்னா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, சோஷியல் இன்டகிரேஷன், அதுக்கு பிறகு வந்து ஒரே குவாலிட்டியான எஜுகேஷன் எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கிறத வந்து என்ஷூர் பண்ணிப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட மெயின் பிரின்சிபல் என்னது? ஈக்குவாலிட்டி, பார்ட்டிசிபேஷன், அதுக்கு பிறகு வந்து டைவர்சிட்டிய ரெஸ்பெக்ட் பண்றது, ஆக்சஸிபிலிட்டி, கொலாபரேஷன் அண்ட் இண்டிவிஜுவலைஸ்டு சப்போர்ட். இந்த மாதிரி எல்லா லேர்னர்ஸையுமே வந்து அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் வரைக்கும் நல்லா ரீச் பண்ண வைக்கிறது. எல்லா லேர்னர்ஸ்க்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குடுத்து, அவங்கள வந்து நல்ல முறையில வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட கெரியர்ல ஆக்குறது தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட மெயினான எய்ம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.